இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு இந்த மகிமையான நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 7வது நாளாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்திருக்கின்றார். அதோடு கூட அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே நம்மால் இந்த உலகத்திலே அவருடைய அவரோடு கூட ஐக்கியப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவரால் வழிநடத்த முடியும் என்று சொல்லி கிருபையை பற்றி கடந்த 2 நாட்கள் சிந்தித்தோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை, அந்த கிருபையின் பாத்திரம் என்பது மரியாளை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். மரியாள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். லூக்கா 1:28 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகின்றார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 1:48 அவர் இப்படியாக சொல்லுகின்றார், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார் என்று சொல்லி மரியாள் சொல்லுகின்றார். கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், நோவாவின் காலத்திலே தண்ணீரால் அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் அதற்கு பின்பும் திருந்தவனாக காணப்படவில்லை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையால் மீட்டெடுக்கப்பட்டார்கள். இப்படியாக கடந்து வந்த பாதைகளிலே நியாயாதிபதிகளுக்காக கொடுக்கப்பட்டார்கள். அவர்களும் அவர்களை சரியாக வழிநடத்தப்படவில்லை. கடைசியில் தான் இவர்களை மீட்டெடுப்பதற்கு இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி, ஆசாரிகளாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, நியாயாதிபதிகளாகவும் சரி, யாராலும் முடியாது என்பதற்கு அதை எண்ணிதான் பிதாவாகிய தேவன் தாவீதின் வம்சத்திலே ஒரே பேரான தன்னுடைய குமாரனையே இந்த உலகுக்கு அனுப்புவதற்கு அவர் திட்டம் செய்து அதற்கு தெரிந்தெடுத்த பாத்திரம் தான் இந்த மரியாள். தேவதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு மேலான காரியம்! ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பாலகனாக பிறப்பதற்கு ஒரு பாத்திரமாக தெரிந்தெடுக்கப்பட்டவள் தான் இந்த மரியாள். அவள் ராஜாவாக இந்த உலகத்திற்கு யூத குல ராஜாவாக, தாவீதின் வம்சம் என்று சொன்னால் தாவீது பழைய ஏற்பாட்டிலே அவரால் நியமிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரசன், ஒரு மன்னன். ஆகவே அவருடைய வம்சத்திலே பிறக்கிறவர் ஒரு ராஜாவாகத்தான் பிறக்க வேண்டும். அதுவும் ராஜா என்பவன் சாதாரண ஒரு வயிற்றில் பிறக்க மாட்டார் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ராஜஸ்திரீகள் எல்லாம் என்னுடைய வயிற்றில் தான் பிறப்பார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலும் கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி மரியாளிடத்தில் தேவதூதன் சொல்கின்றான். அவள் தன்னை முழுவதுமாக தாழ்த்துகின்றார். இந்த கிருபையை பெற்றவள் நான் அடிமை என்று சொல்லி ஒத்துக்கொள்கின்றார். இந்த உலகத்தில் நீங்களும் நான் வாழும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய நாமம் தரித்த பிள்ளைகளாக வாழும் பொழுது சிறிய வசதி வந்து விட்டாலே நாம் மறந்தவர்களாக காணப்படுகின்றோம். ஒரு சிறிய பதவியிலிருந்து கிடைத்து விட்டால் நம்முடைய செயல்பாடுகள் மாறி காணப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா வசதிகளும் ஒருவேளை அதிகமாக கொடுக்கப்பட்டு பொருளாதார ரீதியிலே நாம் வளர்ந்தவர்களாக காணப்பட்டால் சுற்றத்தார்களை கூட நாம் மறந்தவர்களாக வாழ்கின்றோம். ஆனால் இந்த மரியாள் அத்தனை ஸ்திரீகள் இருந்த இடத்திலே, ராஜ ஸ்திரீகள் எல்லாம் இருந்த இடத்திலே ஒரு ஏழையான ஒரு சரிய மரியாளை தேர்ந்தெடுத்து அவள் சொல்கிறார், நான் கர்த்தருடைய அடிமை, அவருடைய அடிமை என்று சொல்லி முழுவதுமாக தாழ்த்தப்பட்ட அந்த மரியாளை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு ஆண்டவராய் இயேசு தன்னுடைய ஒரே பேரான இயேசு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்து பெற்றவள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து என்று சொன்னால் எத்தனை பாடுகள், எத்தனை பாடுகள்! அந்த யூத சம்பிரதாயத்தின்படி ஒருவேளை திருமணத்திற்கு முன்பதாக ஒருவள் கர்ப்பம் தரித்தால் ஒரு பாளையத்திற்கு புறமே சென்று கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அது ஒரு செயல் இருந்தாலும் சரி, ஏனென்று கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது, இது ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்டது. யோசேப்புக்கும் இது தெரியப்படுத்தப்படுகின்றது, ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்று சொன்னால் நிச்சயம் முடித்து விட்டது. யூத சம்பிரதாயத்தின்படி நிச்சயம் பண்ணிவிட்டாலே அவர்கள் கணவன் மனைவியாக எண்ணப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தால், ஆனாலும் திருமணத்திற்கு முன்பதாக அவள் பிள்ளை அங்கே உருவானதை பார்த்தார்கள். பார்த்து மற்றவர்களை எப்படி பேசியிருப்பார்கள். கிருபை பெற்றவள் தான்.
சமுதாயத்திலே வாழும் பொழுது எப்படி ஏளனமாக பேசியிருப்பார்கள். எல்லாவற்றையும் அவள் சகித்தவளாக ஆண்டவராய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு பிதா சித்தம் கொண்ட ஒரு பாத்திரமாக தன்னை தேர்ந்தெடுத்தாரே என்று சொல்லி, இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி, அந்த நேரத்திலும் தன்னை அடிமை என்று சொன்னாலும் பாக்கியவதி என்பார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக அவர் காணப்பட்டார். எத்தனை ஒரு தாழ்மையான எண்ணம் இடத்தில் காணப்பட்டது. நம்மிடத்தில் அப்படி காணப்படுகின்றதா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்து என்று சொன்னார், தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபையை அளிக்கிறார். அவள் தாழ்மையாக காணப்பட்ட, தன்னை முழுவதுமாக தாழ்த்திய ஒரு பெண்மணி இந்த மரியாள். அதன் நிமித்தமாகத்தான் அவள் அடிமை என்று சொன்னாலே நாம் பார்த்தோம். தாழ்மையை நோக்கி பார்த்தார், தாழ்மையை நோக்கி, இந்த அடிமையை நோக்கி பார்த்தார். ஆகவே முழுவதுமாக தன்னை தாழ்த்தியவர்களுக்கு தான் அவர் கிருபையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என்று உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆவியானவராய் அசைவாடி கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மை தாழ்த்தினவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவள் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவள் காணப்பட்டார். அது நிமித்தமாக கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்தினாலும், அவளுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வந்தாலும், ஒருவேளை அவளை இகழப்பட்டாலும், ஆண்டவராய் இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக, வளர்க்கக்கூடிய ஒரு தாயாக, கடைசி வரையிலும் 33 ஆண்டு காலங்கள் முடிந்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கடைசி நிமிஷத்திலும் கூட தன்னுடைய தாயை மறக்காமல் யோவானை அவர் கொடுத்து, நீ இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி ஆதாரமாக கொடுக்கக்கூடிய அளவிலே அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. எந்த இடத்திலும் மரியாள் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆண்டவராய் இயேசுவினுடைய பிள்ளை தாய் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அவளுக்கு நன்றாக தெரியும் இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்பது நன்றாக தெரியும். கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்திலே அனுப்புவதற்காக, இந்த பிள்ளை இந்த உலகத்திலே வாழக்கூடிய நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்படுவதற்காக அனுப்பப்பட்ட இரட்சகர் என்பதை அவர் அறிந்திருந்தார். தன்னை முழுவதுமாக தாழ்த்தினாள். கிருபை பெற்றவளாக இருந்தாலும் எத்தனையோ அவமானங்களை அவள் பட்டாலும் அதிலிருந்து விடுதலைப்படாமல், ஒருவேளை அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்து நிமித்தமாக இன்றளவும் பாக்கியவதியாக ஆண்டவரை இயேசுவை நாம் எப்பொழுதெல்லாம் பேசுகின்றோமோ, இந்த உலகம், இந்த வேதம் இருக்கும் வரையிலும் அவளை பேசிக்கொண்டே இருப்போம். ஏனென்று சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபை பெற்றவளாக, ஒரு பாக்கியவதியாக அந்த காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் இயேசுவை அறிந்த நீங்களும் நானும் அவர்களுக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அந்த அடிமை என்று சொல்லி தம்மை முழுவதுமாக தாழ்த்தக்கூடிய அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றார். ஆண்டவராய் இயேசு கூட அப்படித்தான் அந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லா இடத்திலும் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கினார். நீங்களும் நானும் செய்த பாவங்கள் நிமித்தமாக நீங்களும் நானும் திருந்தாமல் இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்கு சோதனை வரும்பொழுது முறுமுறுத்தவர்களாக, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை மீட்பதற்காக, அவருடைய வழி வந்த நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வாழும் பொழுது நாம் செய்த பாவங்களையும் சாபங்களையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக, இனி நீங்களும் நானும் இனி தீங்கை காணாமல் இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்திலே அனுமதிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட பாத்திரம் தான் அந்த மரியாள். கிருபை பெற்றவளாக வாழ்ந்தார். பாக்கியவதி என்று சொல்லி இன்னும் சொல்லப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்களாக, பாக்கியவதிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்துவதில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் காண வேண்டும். தாவீது கிருபை பெற்றுக் கொண்டதினால் அவன் உயர்ந்தவனாக காணப்பட்டான். சாலமோன் ஞானியோ எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். ஆனால் அவன் அழிந்து போனான். அவனுடைய வாழ்க்கை அப்படி இல்லாமல் போய்விட்டு விழுந்து போனான் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டாலும், மேன்மை பெற்றுக்கொண்டாலும், கிருபையை மாத்திரம் நம்பி வாழ்வோம் என்று சொன்னால், அவருடைய கிருபையை நோக்கியே நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்று சொன்னால், எந்த நேரத்திலும் தாழ்த்தினோம் இடத்திலே அவருடைய கிருபைக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த வருடம் முழுவதுமாக இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்படிப்பட்ட மேலான காரியத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் என் தேவனாய கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, மரியாள் மூலமாக எனக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல ஆண்டவரே வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி தகப்பனே. கிருபையாக நீர் இருந்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தப்பட்ட அந்த மரியாள் நீர் இந்த உலகத்தில் வருவதற்கு பாத்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகள் ஆண்டவரே. அவள் தன்னை முழுவதுமாக அடிமை என்று தாழ்த்தினார். அதே போல நாங்களும் தாழ்த்துகிறோம். கிருபையா இறங்கி எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மகிமை டிவி மூலமாக எத்தனையோ சந்திக்கப்பட என் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகிமை நேரம் மூலமாக
யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த வாரம் முழுவதுமாக உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் இனி தீங்கை காணாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த 2020 கடந்து போகிறது, 2021 வந்துவிட்டேன், என்னுடைய வாழ்க்கை இனி ஆசீர்வாதமாக இருக்கும், எல்லா நன்மைகளையும் தேவன் தருவார் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தை பின்பற்றுகின்றவர்களாக பற்றி பிடிக்கின்றவர்களாக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபையாய் இறங்கி ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் ஐயா. பரலோகத்தில் தேராக எங்களை அழைத்து சொல்லும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எங்களை பலத்தை தாரும் ஆண்டவரே. இது அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி. துதிகன மகிமை எல்லாம் செலுத்தி ஏற்றுக்கொள்ளும் இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்திலே நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். தயவுள்ள கர்த்தாவே. ஆமேன், ஆமேன்.